லைட்டாக பட் லாஸ்ட் டைம் மாதிரி இல்லை. பிக்கிங் பெயின் மட்டும்தான் இருக்கு இல்லையா? ஸ்வெட் ஆச்சுன்னா தெரியும் தேவையில்லாமல் பேக்டீரியா இன்ஃபெக்ஷன். இந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி ஹேர் ஃபால் அப்படின்றது ரொம்ப நாளா இருந்தாலும் ரீசெண்டா ரொம்பவே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஓரளவுக்கு வந்து எனக்கு ஓகேவா இருக்கு அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணேன்? ஹாய் கைஸ், வணக்கம். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஹேர் ஃபால் ரிலேட்டடா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு 50,000 வியூஸ் போயிருக்கு, 150 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அதுல ஒரு கமெண்ட்டுக்கு மட்டும் பின் பண்ணி வச்சிருப்போம், போய் பாருங்க. 100 பேர்த்துக்கு மேல லைக் பண்ணிருக்காங்க. இந்த ஹேர் ஃபால் அப்படின்றது நிறைய பேர்த்துக்கு ஒரு மிகப்பெரிய இன்செக்யூர்டா இருக்கு. எனக்கு இந்த ஹேர் ஃபால் அப்படின்றது ரொம்ப நாளா இருந்தாலும் ரீசெண்டா ரொம்பவே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. குளிக்கும் போது, பெட்டில் சாப்பிடும் பொழுது கூட பிளேட்டுக்குள்ள கொட்ட ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு தொடர்ந்து வர ஆரம்பிச்சிச்சு. இந்த இன்செக்யூரிட்டி என்னுடைய டெய்லி லைஃபை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுச்சு, என்னுடைய கரியரை கூட அஃபெக்ட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். எனக்கு கேமரா முன்னாடி வீடியோ ஷூட் பண்றது கூட முடி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். அதனால நான் வந்து முகம் காட்டி வீடியோ போடல, ஃபேஸ்லெஸ் சேனலை ரொம்ப நாள் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஓரளவுக்கு வந்து எனக்கு ஓகேவா இருக்கு அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணேன், நீங்க என்ன பண்ணணும், ஹேர் ஃபால்னா என்ன, எதனால நடக்குது, ஹேர் ஃபாலை எப்படி தடுக்கலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். ஓகேவா? சோ இந்த ஹேர் ஃபால் அப்படின்றது நம்ம டீனேஜ் முடியும் பொழுது நமக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. நிறைய பசங்களுக்கு ஆல்ரெடி பழைய வீடியோல சொன்ன மாதிரி மீச வரல, தாடி வரல, இந்த மாதிரி இன்செக்யூரிட்டிஸ் நிறைய பேருக்கு இருக்கும். கூடவே முடி நிறைய கொட்டுது அப்படின்ற இன்செக்யூரிட்டி பசங்களை தொடர்ந்து துரத்த ஆரம்பிக்குது. இது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னும் நிறைய பேர்த்து கூட டிஸ்கஸ் பண்ணும்போது தான் தெரியுது, மச்சான் எனக்கும் ரொம்பவே கொட்டுதுரா, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு கல்யாணத்துக்குள்ள எல்லாம் போயிரும் போல இருக்கு அப்படின்ட்டு. இன்னும் நிறைய பேர் முடிதானே போனா போகட்டும், நம்ம வந்து முடி நட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த வீடியோவை கிளிக் பண்ணி ஆரம்பிச்சது உங்களுக்கு நீங்க எப்பவோ செஞ்ச ஒரு புண்ணியம் மாதிரி. ஏன்னா உங்களுக்கு முடி கொட்ட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா உடனே அதை அட்ரஸ் பண்ணி அதை சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு 10 முடியா கொட்டிட்டு இருக்கிறது நாளைக்கு 20 முடியா கொட்ட ஆரம்பிக்கும். இந்த டென்ஸ் அப்படின்றது கொஞ்சம் நிறைய முடிகள் இருக்கிற வரைக்கும் ஓகேவா இருக்கும். திடீர்னு ஒரே மாசத்துல உங்களுக்கு மிகப்பெரிய வழுக்க விழுந்த மாதிரி எம் பேட்டர்ன்லாம் போய் பெரிய ஓ பேட்டர்ன் தலை ஃபுல்லா வந்துடும். ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா தயவு செய்து நீங்க வீட்லயே வெங்காயத்தை தைக்கிறது, லைக் கருவேப்பிலை நிறைய சாப்பிட்றது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா மட்டும் பத்தாது. ஓகேவா? ஸோ நான் அதனால தான் இந்த மாதிரி நிறைய ஃபுட்டு, நிறைய என்னுடைய லைக் லைஃப் ஸ்டைல்ல நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணேன். பட் எனக்கு ஒரு சரியான ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கல. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த டேட்ல எனக்கு ஹேர் ஃபால் அப்படின்றது ரொம்பவே குறைஞ்சு எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தட் இந்த ஒரு பெனிஃபிட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 2 மாசமா நான் வந்து ஒரு ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணேன். ஃபுட்டில் இருந்து, ஹேபிட்ஸ்ல இருந்து, தூங்குறது, மல்டிவிட்டமின் சாப்பிட்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணேன். இது எல்லாம் பண்ணினாலும் ஓரளவுக்கு நமக்கு ஹேர் ஃபாலை வந்து குறைக்க முடியும். பட் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு மேசிவான ஒரு விஷயம் குயிக்கா உங்களுக்கு growth அப்படின்றது எடுத்துட்டு வந்து கொடுக்காது. ஸோ இது எல்லாம் பார்த்துட்டு சரி நம்ம ஒரு ஹேர் ஃபாலுக்கான ட்ரீட்மெண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க சென்னையில அண்ணா நகர் சுத்தி நிறைய கிளினிக் போனேன். எல்லா கிளினிக்லயுமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஹை பிரைஸா இருக்கு. இது ஒரு ஆஸ்தட்டிக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்றங்காட்டி ஹை பிரைஸ்ல இருக்கு. ஸோ அப்படி ஒரு கிளினிக்கா இறங்கி ஏறும் பொழுது எனக்கு அண்ணா நகர்ல அட்வான்ஸ்டு க்ரோ ஹேர் அப்படின்ற ஒரு கிளினிக் வந்து என்னோட கண்ணில் பட்டுச்சு. அன்னைக்கு நான் போனேன். அன்னைக்கு தான் என்னுடைய இழந்த முடிகளை திரும்ப எடுத்துட்டு வர முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டை அங்கிருந்த டாக்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே கொடுத்தாங்க. இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நீங்க ஹேர் ஃபால் இருக்கா இல்லையா, டேண்ட்ரஃப் இருக்கா இல்லையா, எதனால ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு கன்சல்டேஷனுக்கே நிறைய கிளினிக்ல 500 ரூபாய் 1000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இந்த ஒரு சார்ஜ் கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு நிறைய பேர் ஒரு ப்ராப்பரான செக்கிங், ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள நம்ம போறதில்ல. நீங்க நான் டெஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கக்கூடிய லொகேஷன்ல இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு க்ரோ ஹேர் கிளினிக் போனீங்க அப்படின்னா, நம்ம வீடியோ பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயா கன்சல்டேஷன், கிட்டத்தட்ட 1000 ரூபாய் ஒருத்தர் இருக்கக்கூடிய ஒரு கன்சல்டேஷன், உங்களுக்கு ஒரு ப்ரீயர் செக்கோட உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எதுனால உங்களுக்கு முடி கொட்டுறது எப்படி தடுக்கலாம், உங்களுக்கு எப்படி எல்லாம் ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணணும், என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளியரா உங்களை உட்கார வச்சு உங்களுடைய ஹிஸ்டரி எல்லாம் கேட்டு உங்களுக்கு ஒரு கிளியரான அவுட்புட் கொடுப்பாங்க. அந்த அவுட்புட்டுக்கு அப்புறம் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ இல்லையோ உங்களுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்றது தெரிய வந்துடும். தயவு செய்து இனிமேலும் முடி கொட்டுதுன்னு சொல்லிட்டு கையில விழுகும் பொழுது, குளிக்கும் பொழுது எண்ணி பார்க்கறத விட்டுட்டு தயவு செய்து ஒரு ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிங்க. 2025 பிறந்திருக்கு.
உங்களுடைய மேரேஜா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஹேர் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இனிமேல் எனக்கு இந்த ஹேர் அப்படின்றது இன்செக்யூர்டா இருக்க போறது கிடையாது. பிகாஸ் நான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை என்னால கண்ணால பார்த்துட்டேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்றேன். பேசிக்கா ஹேர் ஃபால் அப்படின்றது நம்மளுடைய தாத்தா இந்த மாதிரி எம் பேட்டர்ன் நம்மளுடைய ஜெனட்டிக்ல இருந்து வரும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹேபிட்ஸ், அடுத்து நம்ம மால் நியூட்ரியன்ட்டா இருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள்னால வரும். அடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி, இன்னும் நிறைய விஷயங்கள்னால நமக்கு நம்மளுடைய பேட் ஹேபிட்ஸ், இதனால எல்லாம் ஹேர் ஃபால் அப்படின்றது நமக்கு ஏற்படும். ஒரு நாளைக்கு 50 இருந்து 100 முடி கொட்டுச்சு அப்படின்னா அது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம்ட்டு டாக்டர் சொல்லுவாங்க. பட் 50 முடி 100 முடியை நம்ம கையில பார்க்கும் பொழுது தான் தெரியும் அதோட வலி. முடி கொட்டக்கூடிய பசங்களுக்கு மட்டும்தான் உணர முடியும். உங்களால வீட்டில் இருந்துட்டு மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் மற்ற விஷயங்கள் மூலமா உங்களால 100% சொல்யூஷன் அப்படின்றத ஹேர் ஃபாலுக்கு எடுத்துட்டு வரவே முடியாது. ஸோ அதனால தான் நான் சொல்றேன், ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, உங்களுடைய காஸ்ட் அஃபோர்டபிலிட்டியை பொறுத்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. நான் சூஸ் பண்ணியிருக்கிறது GFC அப்படின்ற ஒரு 8 சிட்டிங் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு 2வது சிட்டிங் முடிஞ்சு 3வது சிட்டிங்ல நேத்து தான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருக்கு. ஸோ 2 சிட்டிங் முடிஞ்சதுக்கு பின்னாடியே என்னால கண்கூட பார்க்க முடியுது எனக்கு ஹேர் தின்னிங் அதே மாதிரி நிறைய கேப் விலக ஆரம்பிச்சிச்சு. லைக் வழியா நமக்கு வரக்கூடிய அந்த ஒரு பாரம்பரிய சொட்டையும் சேர்ந்து லைட்டா எம் பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஆரம்பமாகுது அப்படின்னா தயவு செய்து ஏர்லியராகவே அட்ரஸ் பண்ணுங்க. முடிதானா போனா போகட்டும்னு சொல்லிட்டு உங்களுடைய லைஃபவே அது ஒரு ரூயின் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா மாறிடும். ஹேர் ஃபாலுக்காக PRP இருக்கு, PRP பிளஸ் இருக்கு, GFC இருக்கு, ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க அண்ணா நகர் அல்லது சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா அல்லது வெளியில இருக்கீங்கன்னா கூட ஒரே ஒரு டைம் நீங்க கன்சல்டேஷன் மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. சோ தட் உங்களுக்கு என்ன பிரச்சனை, எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தீர்வு அப்படின்றது கிடைக்கும். அதுக்கு மேல நீங்க முடிய கேர் பண்ணாம முடி போனாலும் உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லாம அட்லீஸ்ட் உங்களுடைய ஹேருக்கு கேர் பண்ணிருக்கீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வெயிட் பண்ணாதீங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ நான் மேக் பண்றதுல இருந்து எனக்கு எந்த விதமான பெனிஃபிட்டும் கிடைக்க போறது கிடையாது. பட் நான் எடுத்திருக்கக்கூடிய எனக்கு கிடைச்ச பெனிஃபிட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். உங்களுடைய சொட்டத்தல நண்பர்களுக்கும் இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ நானும் இன்னொரு 6 மாசம் அல்லது 1 வருஷம் விட்டுருந்தேன் அப்படின்னா என்னால என்னுடைய இழந்த முடிகளை திரும்ப பெற முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு போயிருப்பேன். பட் காட் கிரேஸ் நான் சேவ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய ஹேரை சேவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆண்களுக்கு தான் இந்த வீடியோ பிடிக்கும். ஸோ இவ்வளவு நேரம் நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்றேன். ஏன்னா பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இன்னைக்கு சொல்யூஷன் கிடைச்சு ஓகேவா இருக்கு. அதே மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் முடியும் பொழுது எந்த அளவுக்கு எனக்கு ஹேர் growth இருக்கு அப்படின்ற அந்த ஒரு பதிவையும் இன்னொரு 3 மாசம் கழிச்சு நான் பதிவிடுறேன். கண்டிப்பா அந்த வீடியோவும் பாருங்க. அண்ட் இஃப் பாசிபிள் நான் டாக்டர்ஸ் கூட நேரடியா நான் ஒரு பாட்காஸ்ட் மாதிரி பண்ணி அந்த வீடியோஸையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்போம். பாய்.